அவங்க மேலே. அவங்களுக்கு அவர் எழுதின காதல் கடிதம் தான் அந்த படத்தில் வர்ற பாட்டே. உன் கையை பிடிச்சிட்டு நடக்கணும், இப்படிலாம் அந்த பாட்டு வரிகள் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து அவரே சொல்லியிருக்காரு. நான் அவங்களுக்கு கொடுத்த லவ் லெட்டர் தான் அது பாட்டாக உருவாச்சுன்னெலாம் சொல்லியிருக்காரு. அந்த பாட்டு தான் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. இந்த படம் ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே அவங்க 2 பேருக்கும் லவ் வந்துருச்சு. அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அந்த காதலை. அதுக்கப்புறம் இவங்க கேரவானுக்குள்ளே போனாங்கன்னா ஒரு அரை நாள் வெளியிலேயே வராமல் உள்ளே உட்காந்து அரட்டை அடிக்கிறது, இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு ப்ரொடியூசராக எப்படி தனுஷால பொறுத்துக்க முடியும்? இன்னொன்று, இந்த விக்னேஷ் சிவன் வருவதற்கு முன்பு நயன்தாரா தனுஷுக்குமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஒரு நட்பை தாண்டிய ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்னு வச்சுங்களேன். ஸோ அது வந்து விக்னேஷ் சிவன் கெடுத்துட்டாங்கிற ஒரு ஆத்திரம் ஒரு பக்கம் இருக்குது. நம்ம காசில் இவ்வளோ வேலையும் செய்கிறீங்களாங்கிற ஒரு ஆத்திரம் ஒரு பக்கம் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த படத்தினுடைய பட்ஜெட் 10 கோடி ரூபாய் எக்ஸஸ் ஆயிடுச்சு. 16 கோடியாக வந்து நிற்கிது. அப்போ எவ்வளோ கோவம் வரும் ஒரு மனுஷன்?